ஜோசப் ஸ்மித், மத்தேயு வெளியேறப்பெற்ற முத்து. மத்தேயு 1. 1831 தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பிலிருந்து ஒரு சாராம்சம். மத்தேயு 23:39 மற்றும் அதிகாரம் 24. அதிகாரம் 1. எருசலேமின் உடனடியான அழிவை பற்றி இயேசு முன்னறிவித்திருக்கிறார். மனுஷகுமாரனின் இரண்டாம் வருகையும் துன்மார்க்கரின் அழிவையும் கூட அவர் பிரசங்கிக்கிறார். வசனம் 1. ஏனெனில் இப்பொழுது இருந்து நீங்கள் என்னை காணமாட்டீர்கள் என்று வானத்தின் மேகங்களிலும் அவருடனே சகல பரிசுத்த தூதர்களோடும் கர்த்தர் நாமத்தில் வருகிறவர் பாக்கியவான் என நீங்கள் சொல்கிறீரே. தீர்க்க தரிசிகளாலும் எழுதப்பட்ட அவர் நானே என அறிந்து கொள்ளும்படியாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பின்னர் பூமியிலே அவர் மீண்டும் வர வேண்டுமென்றும் அதன் பின்னர் அவர் மகிமை அடைந்து தேவனின் வலது பரிசகத்தில் முடிசூடப்படுவார் என்றும் அவருடைய சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள். வசனம் 2. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் போதகர் அவரை கூடி இடிக்கப்படும், உங்களுக்கு பாழாக்கப்படவிடும் என நீங்கள் சொன்னதைப் போலவே ஆலயத்தின் கட்டிடங்களையே குறித்தவற்றையே எங்களுக்கு காண்பியும் என சொல்லி அவர்கள் சொல்வதையே கேட்டு அவரிடத்தில் அவருடைய சீஷர்கள் வந்தார்கள். வசனம் 3. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கவில்லையா? நீங்கள் அவைகளை புரிந்து கொள்ளவில்லையா? இந்த ஆலயத்தின் மீது இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் போதும் இன்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 4. இயேசு அவர்களை விட்டு போய் ஒலிவ மலையில் ஏறினார். ஒலிவ மலையிலே அவர் அமர்ந்தபோது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆலயத்தின் மற்றும் யூதர்களின் அழிவையை குறித்து நீ சொன்ன இந்த காரியங்களே எப்பொழுது நடக்கும் என எங்களுக்கு சொல்லும். உமது வருகையின் மற்றும் உலகத்தின் முடிவும் அல்லது உலகத்தின் முடிவாகிய துன்மார்க்கத்தின் அழிவும் அடையாளம் என்ன? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களுக்கு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வசனம் 6. ஏனெனில் நானே கிறிஸ்து எனச் சொல்லி என்னுடைய நாமத்தில் அநேகர்கள் வந்து அநேகரை ஏமாற்றுவார்கள். வசனம் 7. அப்பொழுது உங்கள் உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். வசனம் 8. அப்பொழுது அநேகர்கள் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவருக்கொருவர் பகைப்பார்கள். வசனம் 9. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். வசனம் 10. அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். வசனம் 11. ஆனால் திடனோடு நிலைத்திருப்பவனோ மேற்கொள்ளப்படுவதுமானவன் அவனை இரட்சிக்கப்படுவான். வசனம் 12. ஆகவே எருசலேமின் அழிவை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். பாழாக்குகிற அருவருப்பையும் நீ காணும் பொழுது பின்னும் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டு இருப்பீர்கள். வாசிக்கிறவன் புரிந்து கொள்வான். வசனம் 13. யூதியாவிலும் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவார்கள். வசனம் 14. வீட்டின் மேல் நிற்கிறவன் ஓடிப்போவானாக தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு திரும்பி போக கடவன். வசனம் 15. வாயில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்ப போகாதிருக்க கடவன். வசனம் 16. அந்த நாளிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. வசனம் 17. ஆகவே நீங்கள் ஓடிப்போவது மாரிகாலத்திலாவதும் ஓய்வு நாளிலாவதும் சம்பவிக்காதபடிக்கு கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். வசனம் 18. ஏனெனில் அந்த நாட்களிலே அவர்களுடைய ராஜ்யத்தின் தொடக்கம் முதல் இச்சமாய் வரையிலும் யூதர்களின் மேலும் எருசலேமின் குடிகள் மீதும் தேவனால் எருசலேமின் மீதும் முன்பு அனுப்பப்படாத மகா உபத்திரவம் வரும், இல்லையெனில் ஒருபோதும் இஸ்ரவேலிலே மேலே அனுப்பப்படாது. வசனம் 19. அவர்களுக்கு நேரிட்ட சகல காரியங்களும் அவர்கள் மேல் வரப்போகிற வேதனைகளின் ஆரம்பம். வசனம் 20. அந்த நாட்களில்
குறைபடாது இருந்தால் ஒருவனுடைய மாமிசம் தப்பிப்பதில்லை. உடன்படிக்கையின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். வசனம் 21. இதோ யூதர்களை குறித்தும் அந்த காரியங்களை நான் அவர்களிடம் பேசினேன். அந்த நாட்களில் எருசலேமிலே வரப்போகிற உபத்திரவங்களுக்கும் பின் இதோ கிறிஸ்து எங்கே இருக்கிறார், அதை எங்கே இருக்கிறார் என்று வானங்களிலும் சொன்னேன், ஆனால் நம்பாதியுங்கள். வசனம் 22. ஏனெனில் அந்த நாட்களில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்படுவார்கள். உடன்படிக்கைகளின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். வசனம் 23. இதோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக இந்த காரியங்களையும் நான் உன்னிடம் பேசினேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் வதந்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். வழங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் உனக்கு கூறிய இவைகளையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. வசனம் 24. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். வசனம் 25. ஆகையால் இதை வனாந்தரத்தில் இருக்கிறவர்கள் என்று சொல்வார்களானால் புறப்பட்டு போகாதிருங்கள். அதை வீட்டிற்குள் இருக்கிறார் என்றும் சொல்வார்களானால் நீங்கள் போகாதிருங்கள். வசனம் 26. ஏனெனில் மின்னலால் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசித்து பூமியையும் மூடுகிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். வசனம் 27. அப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு உவமையை காட்டுகிறேன். இதோ பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து கூடும். இவ்விதமாக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியின் 4 மூலைகளிலுமிருந்து வந்து கூடுவார்கள். வசனம் 8. அவர்கள் யுத்தங்களையும் வதந்திகளையும் கேள்விப்படுவார்கள். வசனம் 29. இதோ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நான் பேசுகிறேன். ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பஞ்சம், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். வசனம் 30. மீண்டும் அக்கிரமம் மிகுதியானால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் மேற்கொள்ளப்படாதவனான அவனை ரட்சிக்கப்படுவான். வசனம் 31. மீண்டும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு அல்லது துன்மார்க்கத்தின் அழிவும் வரும். வசனம் 32. மீண்டும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறது நிறைவேற்றும்படும். 33. அந்த நாளில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வசனம் 34. கட்டப்பட போகிற உங்களுக்கு நான் சொன்னேன், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னமே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 35. வானம் பூமியும் ஒளிந்து போகிறது, நாட்கள் வந்தாலும் கூட என் வார்த்தைகளிலோ ஒளிந்து போவதில்லை. இவைகள் எல்லாம் நிறைவேறும். வசனம் 36. நான் முன்னமே சொன்னதைப் போலவே அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்த பின்பு வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தின் காணப்படும். பின்பு சகல கோத்திரங்களும் புலம்புவார்கள். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை அவர் காண்பார்கள். வசனம் 37. என் வார்த்தையை பொக்கிஷப்படுத்துகிறவன் வஞ்சிக்கப்படுவதில்லை. ஏனெனில் தேவகுமாரன் வருகிறார். ஒருவருக்கு முன்பாக வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடும் அவர் தமது தூதர்கள் அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்படுவார்களானில் மீதியானவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். வசனம் 38. அப்பொழுது அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது கோடை காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். வசனம் 39. அப்படியே என்னால்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது வாசப்படியில் அவர் அருகில் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வீர்கள். வசனம் 40. ஆனால் இந்த நாளையும் அந்த நாளிகையும் நான் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியா, பரலோகத்திலுள்ள தேவதூர்களும் அவர் அறியார்கள். வசனம் 41. ஆனால் நோவாவின் காலத்தில் அப்படியே நடந்ததே, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 42. அப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னே காலத்திலே இருந்ததைப் போலவே அவர்களுக்கு இருக்கும். ஏனெனில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். வசனம் 43. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டும் போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். வசனம் 44. அப்பொழுது கடைசி நாளில் 2 பேர் வயலிலே இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று எழுதப்பட்டு நிறைவேறும். வசனம் 45. 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். வசனம் 46. நான் ஒருவனுக்கு சொல்கிறேன், இது சகல மனுஷனுக்கும் சொல்வதாகும், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள், நாள் விழித்திருங்கள். வசனம் 47. ஆனால் இப்பொழுது இது திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டையே கன்னமிட்டான், ஆனால் ஆயத்தமாயிருந்து இருப்பான் என்றால் அறிவீர்கள். வசனம் 48. ஆகவே நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். வசனம் 49. ஏற்ற வேளையில் தன் வீட்டிற்கு போஜனம் கொடுத்து அவர்கள் விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையுள்ள விவேகமுள்ள ஊழியக்காரன் எவன்? வசனம் 50. எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனோ பாக்கியவான். தான் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் மேலும் அவன் விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 51. ஆனால் இந்த ஊழியக்காரனே பொல்லாதவனாயிருந்து தன் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரர்களை அடித்து தொடங்கி வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தளப்பட்டான். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலே அறியாத நாளிலும் அவனுடைய எஜமானன் வந்து. வசனம் 54. அவனை கடினமான தண்டித்து மாயக்காரருடன் உனக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். வசனம் 55. அவர்கள் தன் ஜனங்களின் நடுவிலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆனால் பூமியின் முடிவு உடனே வராது. ஆனால் காலப்போக்கிலே என் சொல்லில் மோசேயின் தீர்க்கதரிசியின்படியே துன்மார்க்கத்தின் முடிவு வந்தது.